இருக்கிற கொடூரமா உங்களை பயப்படுத்த போற 10 ஹாரர் படங்களை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். நான் சொல்ல போற இந்த படங்கள்லாம் 90s கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஹாரர் மூவிஸா இருக்கும்னு நான் நம்புறேங்க. சரி வாங்க நம்மளோட லிஸ்டுக்குள்ளார போகலாம். நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற படம் கோஸ்ட் ஷிப். ஒரு சொகுசு கப்பல் அதோட க்ரூவோட சேர்ந்து நடுக்கடல்ல காணாம போயிருதுங்க. பல வருஷம் கழிச்சு ஒரு மீட்பு குழு அந்த கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குழு அந்த கப்பலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு தெரியுது பயங்கரமான கொடூரமான இந்த சக்திகள்லாம் இந்த கப்பல்ல இருக்குங்கிறது. இதுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி லைன். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற ஓப்பனிங் சீன் பாத்தீங்கன்னா பல வாரங்களா எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. முக்கியமா அந்த சீன்ல பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் எஃபெக்டையும் சிஜியும் கலந்து எடுத்திருக்காங்க. ஹாரர் பட ரசிகர்களால இன்னைக்கு வரைக்கும் இந்த ஓப்பனிங் சீன் பேசப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை அமேசான் பிரைம் ஓடிடி தளத்திலையும் பாத்துக்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற படம் 13 கோஸ்ட். ஒரு குடும்பம் ஒரு பெரிய கண்ணாடி மாளிகையில இன்ஹெரிட் பண்ணி தங்கறதுக்கு வராங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அந்த கண்ணாடி மாளிகையில 13 பேய்கள் இருக்குங்க. அந்த பேய்கள் கிட்ட இருந்து இந்த குடும்பம் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத தாங்க ஹாரரா வேற லெவல்ல எடுத்து வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற 13 பேய்களுக்குமே தனித்தனி கதைகளும் தனித்தனி காஸ்டியூம் டிசைன்ஸும் லுக் டிசைன்ஸும் இருக்குங்க. ஆனா படத்துல எல்லா பேய்களோட கதையும் முழுசா காமிக்க முடியலன்னு சொல்றாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆபீஷியலா தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. அதை நீங்க பல வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல இருக்குங்க. அதை நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்கிற படம் டோன்ட் பிரீத். ஒரு கண்ணு தெரியாத வயசானவரோட வீட்டுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்காக 3 திருடர்கள் வராங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ளார மாட்டி தவிக்க போறது வயசானவர் கிடையாதுங்க, அந்த 3 திருடர்கள் தான். ஏன்னா கொலவெறியோட அந்த வயசானவர் இவங்களை தேட ஆரம்பிக்கிறாருங்க வீட்டுக்குள்ளார லாக் பண்ணியே. இதுதாங்க இந்த த்ரில்லர் படத்தோட ஒரு ஒன்லைன். வேற லெவல்ல எடுத்து வச்சிருப்பாங்க இந்த படத்தை. நீங்க நுனி சீட்ல உட்கார்ந்து பாக்குற அளவுக்கு த்ரில்லரா இந்த படம் இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல பார்வையற்ற மனிதரா நடிச்சிருந்த ஸ்டீபன் லேங் பாத்தீங்கன்னா பல வாரங்கள்லாம் பார்வையற்ற மனிதர்கள்லாம் எப்படி நடந்துக்குவாங்கிறத பிராக்டிக்கலா பிராக்டிஸ் பண்ணி வந்து நடிச்சிருக்கிறாருங்க. அதனாலதான் அவ்வளோ பெர்ஃபெக்டா இவர் இந்த படத்துல நடிச்சிருப்பாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குங்க. இதோட சீக்வலும் தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. நீங்க அதை நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்கிற படம் ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ். ஒரு ரோட் டிராவலுக்கும் ஒரு அண்ணனும் தங்கச்சியும் ஒரு மர்மமான மனுஷன் செத்த உடல்கள் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறத பாக்குறாங்க. உடனே இந்த 2 பேரும் ஆர்வமா இன்வெஸ்டிகேட் பண்ணலாமேன்னு போறாங்க. அது எவ்வளவு பெரிய தவறான முடிவுன்ட்டு அவங்களோட வாழ்க்கையே தலைகீழ போனதுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு புரிய வருது. ஒரு பயங்கரமான த்ரில்லராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த படம் இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, கிரீப்பர்ங்கிற கதாபாத்திரத்துல நடிச்ச நடிகர் பாத்தீங்கன்னா அவரோட வித்தியாசமான ப்ராஸ்தட்டிக் மேக்கப்காகவே பல மணி நேரம் மேக்கப் ரூம்லயே செலவு பண்ணியிருக்கிறாருங்க அவரு. அது மட்டும் இல்லாம அந்த மேக்கப்பை கலைக்கிறதுக்கே பல மணி நேரங்கள் ஆகும் சொல்றாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்குங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ்ல யூடியூப்லயே அவைலபிளா இருக்குங்க. மீதி இருக்கிற 2 பார்ட்டையும் நீங்க டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல போய் பாத்துக்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்கிற படம் டெக்சாஸ் செயின்சா மேசக்கர். இதுல இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட புதிய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு ஒரு வில்லேஜுக்கு போறாங்க. ஆனா அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா லெதர் மாஸ்க் அணிஞ்ச ஒரு கொடூரமான கொலைகாரன் இருக்கிறாங்க. அந்த கொலைகாரங்கிட்ட இந்த இளைஞர்கள்லாம் மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறாங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த படத்துல வர்ற வில்லன் ஒரு செயின்சாவை வச்சுக்கிட்டு வருவாங்க கொலை பண்றதுக்காக. செயின்சாவோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் ரொம்ப தத்ரூபமா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து ரியல் செயின்சாவை யூஸ் பண்ணி சவுண்ட் டிசைன் அமைச்சிருப்பாங்க. அதனாலயே என்னமோ அந்த செயின்சாவை ஸ்டார்ட் பண்ணும் போதுல நமக்கு பயங்கரமா பயம் வந்து தொத்திக்குங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா பல பாட்டுகளா வெளியே இருந்திருக்குங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குங்க. இந்த படத்தை நீங்க அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல போய் பாத்துக்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிற படம்
ராங் டர்ன். ஒரு ஷார்ட்கட் வழியை தேர்ந்தெடுத்து ஒரு காட்டுக்குள்ளார போய் மாட்டிக்கிறாங்க இளைஞர்கள் குழு. அந்த காட்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா வெளி உலகத்தையே பாத்துறாத மனுஷங்களையே வெட்டி சாப்பிடுற ஒரு குழு இருக்குங்க. அந்த மர்மமான மனிதர்கள் கிட்ட இருந்து இந்த இளைஞர்கள்லாம் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத தாங்க இந்த படமா எடுத்து வச்சிருக்காங்க. வேற லெவல் கோரியான சீன்ஸோட த்ரில்லரா ஹாரரா இந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. 90s கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபேவரட்டான ஹாரர் படமா இது இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல நிறைய காட்சிகள் வந்து செட்ல எடுக்காம நிஜ காட்டுக்குள்ளாரையே எடுத்திருக்காங்க. அதனாலேயே நடிகர்கள்லாம் நிஜமாவே இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ பயந்ததா சொல்றாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளா இருக்குங்க. அமேசான் பிரைம் OTT தளத்துல நீங்க அதை பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற படம் ஃப்ரைடே தி 13th. கிறிஸ்டல் லேக்ங்கிற ஒரு பகுதியில சம்மர் கேம்ப் போட்டு என்ஜாய் பண்ற இளைஞர்களை ஒரு மாஸ்க் அணிஞ்ச நபர் கொடூரமா துரத்தி கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்கிட்ட இருந்து இந்த இளைஞர்கள் தப்பிச்சாங்களா, யார் அந்த மாஸ்க் அணிஞ்ச நபர்னு கண்டுபிடிச்சாங்களாங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. வேற லெவல்ல ஹாரராகவும் த்ரில்லராகவும் இந்த படம் இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துல வர்ற வில்லன் போட்டிருக்கிற மாஸ்க் தேர்ந்தெடுக்கிறதுக்கு படக்குழு பல வாரங்களா ட்ரை பண்ணி ஐகானிக்கான இந்த ஹாக்கி மாஸ்கை தேர்ந்தெடுத்தாங்க. உலகம் முழுக்க வேற லெவல்ல ட்ரெண்டிங் ஆச்சுங்க இந்த மாஸ்க். இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குங்க. இந்த படத்தோட சீக்வல்ஸும் நிறைய வந்திருக்குங்க. அது எல்லாமே வேற லெவல்ல இருக்குங்க. அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட ஒரிஜினல் அமேசான் பிரைம் OTT தளத்துல நீங்க பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற படம் The Hills Have Eyes. வெக்கேஷன் டூருக்காக ஒரு ஃபேமிலி ட்ரக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்க ஒரு பாலைவனத்துக்கிட்ட போகும்போது வழி தவறி போயிடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மனுஷங்களை அடிச்சு திங்கிற ஒரு கொடூரமான மனப்பிறழ்வுகள் கொண்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த குடும்பம் எப்படி தப்பிக்குது, சர்வை பண்ணுதுங்கிறதாங்க இந்த படத்தோட கதை. வேற லெவல்ல கொடூரமா இந்த படம் இருக்குங்க. சில சீன்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க கூட முடியாதுங்க, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்குங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க டெசர்ட் டெம்பரேச்சர்லயே எடுத்ததுனால நடிகர்கள் நிறைய டீஹைட்ரேஷன் ஆனதா சொல்றாங்க. அதனாலேயே பல லிட்டர் தண்ணீர்கள் நடிகர்கள் குடிச்சுக்கிட்டே இந்த படத்தை நடிச்சதா சொல்றாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குங்க. நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற படம் தி அமிட்டிவைல் ஹாரர். ஒரு குடும்பம் ஒரு புதிய வீட்டுல போய் குடியேறாங்க. ஆனா அந்த வீட்டுல நடந்த கொடூரமான கொலைகளை பத்தி அந்த குடும்பம் தெரிஞ்சுக்குதுங்க. அந்த வீட்டோட பின்னணி கதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா கொடூரமா மாறுதுங்க. இதுதாங்க இந்த படத்தோட ஸ்டோரி லைன். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா நிஜத்துல நடந்த கதையை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச ரயன் ரெனால்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக கொஞ்சம் வெயிட்ட போட்டு ஃபாதர் கேரக்டருக்கு வேற லெவல்ல நடிச்சிருப்பாருங்க. அவரோட வெர்ஷன் ஆஃப் படத்தையும் கொஞ்சம் போய் பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்குங்க. இந்த படத்தை நீங்க அமேசான் OTT தளத்துல போய் பார்க்கலாங்க. நம்மளோட லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிற படம் ஹவுஸ் ஆஃப் பேக்ஸ். ஒரு நண்பர்கள் குழு வழிதவறி ஒரு சிறிய நகரத்துக்குள்ளார போறாங்க. அந்த நகரத்துல இருக்கிற ஒரு பேக்ஸ் மியூசியத்துக்குள்ளார போய் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பேக்ஸ் மியூசியத்துல இருக்கிற சிலைகளோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறதாங்க வேற லெவல்ல கொடூரமா எடுத்து வச்சிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இந்த படத்துக்காகவே பிரம்மாண்டமான பேக்ஸ் மியூசியத்தையே இவங்க செட்ல அமைச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த வேக்ஸ் சிலையெல்லாம் CGன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த படத்துல வர்ற வேக்ஸ் சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வேக்ஸ்னாலேயே செதுக்கப்பட்டவங்க. அதனாலேயே என்னமோ இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே தத்துவமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குங்க. நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல நீங்க அதை பார்க்கலாம். இதுதாங்க இந்த வாரம் நான் உங்களுக்காக கொண்டு வந்த ஹாரர் பட லிஸ்ட். இந்த படங்கள் எல்லாமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்குங்க. ஆனா சில OTT தளத்துல தமிழ் ஆடியோ இல்லாம இங்கிலீஷ் ஆடியோ மட்டுமே வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி தாங்க பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி பல வீடியோக்களுக்கு பிரைட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துட்டு இருந்தீங்களா உங்களுக்கு கோடி புண்ணியங்க. என்னோட மனமார்ந்த நன்றிங்க.